தன்னோட சமயத்தை பரப்புறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு தீவு பாக்குறாங்க. அந்த தீவுல போயிட்டு பக்கத்துல போலான்னு பார்த்தா ஒரு கடத்தை தாண்டி கடல்ல அந்த தீவு பக்கத்துல போக முடியல. அதனால என்ன பண்றாங்க, ஒரு படகு அரேஞ்ச் பண்ணி அதுல இருந்து அந்த சமயத்தை பரப்புறவங்க அந்த படகுல இறங்கி அந்த தீவுல போய் பாக்குறாங்க. அவங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க கடவுள் எல்லாம் வணங்குறீங்களா? நாங்க கடவுளை வணங்குறோம். எப்படி வணங்குறோம்னா அவங்க அவங்க எப்படி வணங்குறாங்க சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் வணங்க கூடாது, நாங்க சொல்ற மாதிரி நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி கொடுக்குறாரு. சரி, இப்படியே பிரார்த்தனை பண்ணணும், உங்களுக்கு கடவுள் அருள் புரிவாருன்னு சொல்லிட்டு இந்த சமய போதகர் வந்தாச்சு. கப்பல் அந்த படகு மூலமா வந்து கப்பல் ஏறி போக போறாங்க. நடுவில் அப்படியே போயிட்டே இருக்கு கப்பல். திடீர்னு பார்த்தா அந்த மாணவி அதிர்ச்சியாகி பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருந்து யாரெல்லாம் போதனவாங்க அவங்க எல்லாம் ஒரு 4-5 பேர் 10 பேர் வேகமா கடல் மேல ஓடி வராங்க. கடல் மேல அந்த போதனை செஞ்சாரு அந்த போதகர். அப்படியே ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. இவர் கீழே இருந்து கேட்கிறாரு, அந்த ஓடி வந்தவர், கடல் மேல நடந்து ஓடி வந்தவர், இந்த போதனையில இந்த வார்த்தை மறந்துருச்சு, இந்த வார்த்தைக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த போதகர் பார்த்துட்டு, அப்பா நீங்க முன்னாடி கடவுளை நோக்கி எப்படி பிரார்த்தனை பண்ணுங்களோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னாராம்.